கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. இப்ப ஆண்டவருக்கு வந்து அங்க ஒரு இடத்துல ஏசப்பா அழுறாரு. பைபிள்லயே சின்ன வசனம் என்னது? இயேசு கிறிஸ்துனும் கண்ணீர் இட்டணும். பைபிள்ல சின்ன வசனம். அது என்ன பிரதர், எதுக்கு பிரதர் ஏசப்பா அழணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ನೀವು ಕೇಳಬಹುದು ಯೇಸು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲಲ್ಲಿ ಸಣ್ಣ ವಚನ ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಶ್ನೆ சில பேர் இப்படி வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, பிரதர் என்ன ஏசப்பா நடிக்கிறாரா? அவர்தான் அவன் செத்துட்டான், அவனுக்கு தான் உயிர்த்தெழு, அவரை வந்து வெளியே வர வைக்க போறான்னு தெரியும், எதுக்கு நடுவு கேப்ல எதுக்கு ஏசப்பா அழணும் அப்படின்னு கேக்குறாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿತ್ತು ಆತನು ಹೆಂಗಿದ್ರು ಎಬ್ಬರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದು ಯಾಕೆ ನಾಟಕ ಮಾಡಬೇಕು ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು அப்படின்னு ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான். ಆತರ ಒಂದು ಹುಡುಗ ಬಂದು ಒಂದು ಕೇಳ್ದ ನನ್ನ ಹತ್ರ. நல்ல கேள்வி. நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அவிசுவாசமா தான் இருக்க கூடாது. கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவருடைய வசனத்தின் மேல எல்லாம் கேள்வி இருக்கிறது நிறைய நம்ம கத்துக்கலாம். அப்ப நான் போய் இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு எனக்கு தூண்டி விட்டார் அந்த பிரதர். ದೇವರ ಮೇಲೆ ನಮಗೆ ಅವಿಶ್ವಾಸ ಇರಬಾರ್ದು, ಪ್ರಶ್ನೆಗಳು ಇರಬಹುದು. எதுக்கு இயேசு கிறிஸ்து அழுறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ ಅರ್ಥನು? எதுக்குன்னா, ಯಾಕೆಂದ್ರೆ அந்த மரியாள் மார்த்தாள் லாசரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாக்கு. ಯಾಕಂತಂದ್ರೆ ಮರಿಯ ಮಾರ್ತಾ ಲಾಜರು ಇವರು ಬಂದು ಬಹಳ ಅಚ್ಚುಮೆಚ್ಚಿನಾದವರು. ரொம்ப நாள் அவங்க தெரியும், ரொம்ப பழக்கம் அவங்களுக்கு. ಅವರ ಬಹಳ ದೇಶದಿಂದ ಅವರಿಗೆ ಪರಿಚಯವಾಗಿತ್ತು. அவங்க அனுபவிக்கிற அந்த வலி, அவங்க அண்ணனை இழந்த அந்த வேதனைய இயேசு கிறிஸ்து உணர்ந்து அவங்களுடைய வேதனையோட இயேசு கிறிஸ்துவும் வேதனைப்படுறார். ಅವರು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಗೂ ಅವರು ಪಡುವಂತ ದುಃಖದಲ್ಲಿ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಲಾಗಿತ್ತು. லாசரு மரித்ததுக்காக ஏசப்பா அழல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಲಾಜರನ ಸತ್ತೋದಕ್ಕೆ ಅಳ್ಳಲಿಲ್ಲ. ஏன்னா அவருக்கு தான் இப்ப ஜீவன் வரப்போதே. ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಜೀವನ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ ಅಲ್ವಾ. இவங்க படுற வேதனையை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுகிறார். ಅವರು ಪಡುವಂತ ವೇದನೆಯನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು. உலகத்துல எவ்வளவு மதங்கள் இருக்குங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾರು ಧರ್ಮಗಳಿವೆ. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில மாத்திரம்தான் தேவன் நம்மளுடைய கண்ணீரை பார்த்து அவரும் கண்ணீர் விட்டுருக்கிறாரா இருக்கிறார். ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾನೆ. அவரு நம்மளுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, அவர் நொறுக்கப்பட்டாருங்க. ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಆತನು ಜಡಿಯಲ್ಪಟ್ಟನು, ಒಡೆಯಲ್ಪಟ್ಟನು. சோ அதான் வித்தியாசம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மத்த வாழ்க்கைக்கும் அதாங்க வித்தியாசம். ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವನಕ್ಕೂ ಬೇರೆ ಜೀವನಕ್ಕೂ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. எபிரேயர் 4:15 படிச்சு இன்னைக்கு முடிச்சிருவோம். ಇಬ್ರಿಯರ್ 4:14 ನಾನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. இது ஆண்டவருடைய இருதயத்தை, இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தை எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯವನ್ನು ಹೇಗೆ ಇದು ಚೆನ್ನಾಗಿ. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவீனத்தோட வந்திருப்பீங்க, கவலையோட வந்திருப்பீங்க, வேதனையோட வலியோட வந்திருப்பீங்க. இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். ಬಲಹೀನತೆಯಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಕಷ್ಟದಿಂದ ನೀವು ಬಂದಿರ್ತೀರಾ. ಈ ವಚನವು ನಿಮ್ಮನಿಗೆ ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் இல்ல சிஸ்டர் 4:15 நீங்க 3:15 படிக்கிறீங்க. 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் போதும், நம்மளுக்கு இராமல். அப்படின்னா என்னதான் இங்க நம்மளுடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து ஏன் பலவீனத்தை பார்த்து என்ன பண்றாரா? ஆண்டவரு என்ன பண்றாராங்க? பரிதபிக்கிறாராம். பரிதபிக்கிறாருன்னா என்னது? என் கஷ்டத்தை விட அவரும் கஷ்டத்தை உணர்றாராம் ஏசப்பா. ನಮ್ಮ ಮಹಾಯಾಜಕನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋಡಿ ಆತನು ಪರಿತಪಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಿ. He sympathizes with our weakness. நம்மளுக்கு பலவீனம் இருக்கலாம் நம்ம லைஃப்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கலாம், பாவத்தோட பலவீனம் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பலவீனம் உங்க லைஃப்ல இருக்கலாம். உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர முடியுமா இருக்கலாம். ஐயோ, எனக்கு என் கஷ்டத்தை யாராவது புரிஞ்சுக்கிறவங்க யாரா இருக்காங்களா, என் வேதனையை புரிஞ்சுக்கிறவங்க யாரா இருக்காங்களா நீங்க கேட்பீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்க? உங்களை யார் புரிஞ்சுக்கிறா? உங்களை வேதனையை, உங்களுடைய பலவீனத்தை அவர் வந்து பரிதபிக்கிறாராம். ஆண்டவர் வந்து தவிக்கிறாராம். நம்ம வேதனை, ஐயோ என் பிள்ளை வேதனைப்படுதே, என் பிள்ளை கஷ்டப்படுதே, மரியாள் மார்த்தாள் கண்ணீர் விடுறாங்களே அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து பாக்குறாராங்க. ನೀವು ಕೇಳಬಹುದು, ನಮ್ಮ ವೇದನೆ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಬೋದು. ಆದರೆ ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನಮ್ಮ ವೇದನೆಗಳನ್ನು ಆತನು ನೋಡಿ ಪರಿತಪಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் அதான் நம்ம கண்ணீரோட நம்ம வந்து ஜெபத்துல போறோம். கண்ணீரோட ஆண்டவருடைய சந்நிதிக்கு போகும்போது நம்மளுக்கு ஆறுதல் ஏன் கிடைக்குதுங்க? யார் நம்ம கூட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? ನಾವು யார் கண்ணீர் விட்டு இருக்கா நம்ம கூட? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட கண்ணீர் விட்டு இருக்கிறார். ನಾವು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಹೋದಾಗ ನಮ್ಮನ್ನು ಸಾಂತ್ವನ ಪಡಿಸುವವರು ಯಾರು? ಯಾಕೆ ದೇವರು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು? அத யாரும் இயேசு கிறிஸ்து போல நம்மள யாரும் ஆறுதல் பண்ண முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ನಮ್ಮನ್ನು ಯಾರನ್ನ ಸಾಂತ್ವನ. அதனால தான் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு எழுதி இருக்காரு. ಆದ ಕಾರಣ ಬೆರ್ಕ್ಮನ್ಸ್ ಹೀಗೆ ಬರೆದಿದ್ದಾರೆ, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. எதுக்கு? அந்த ஆறுதலை யார் பார்த்தாங்க இந்த இடத்துல?
மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அந்த ஆறுதல் கிடைச்சிச்சுங்க. ಮಾರ್ತಾ ಮತ್ತು ಮರಿಯಳಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಾಂತ್ವನ ಅವರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಸಿಕ್ತು. ಆದ ಕಾರಣ ஒருவேளை நீங்க பாவத்தினாலே நீங்க வேதனையோட இருக்கலாம். ஏசப்பட்ட போங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் என்ன சூழ்ந்து கொண்டு இருக்குது, என்ன விட மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் கண்ணீரோட உன்னை நான் உனக்கு விடுதலை தரேன், வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற நீ வா, என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவாருங்க. ஆண்டவர் நம்மளை அணைப்பார், நம்மளுடைய வேதனையோட அவர் பரிதபிப்பாருங்க. அதான் இயேசு கிறிஸ்துவோட இருதயங்க. ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಆದ ಕಾರಣ ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ನಿಮ್ಮ ವ್ಯಥೆಗಳನ್ನ ದೇವರು ಆತನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. So, இப்ப தெரியுதா ஏன் ஏசப்பா அழுதாருன்னு? ಯಾಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ? இப்ப யாரா கேட்டாங்கன்னா பதில் சொல்வீங்கல்ல? ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿದ್ರೆ ಉತ್ತರ ಹೇಳಿ ಕೊಟ್ಟ, ஐயோ லாசரு செத்துட்டான் அதனாலதான் கண்ணீர் விட்டாருன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. ಲಾಜರನು ಸತ್ತೋದ ಇದಕ್ಕೆ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ದಯಮಾಡಿ ಹೇಳ್ಬೇಡಿ. ஆண்டவர் நம்மளுடைய கஷ்டங்கள், வேதனைகள், நம்மளுடைய காரியங்கள், சூழ்நிலையை பார்த்து பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ವೇದನೆಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಪರಿತಪಿಸುವನಾಗಿ